வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வெஜ் அக்னி புலாவ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அரிசி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற விடணும். பாத்திரத்தில் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டார் அனீஸ் 1, பிரியாணி இலை 1, பச்சை மிளகா 1, ஏலக்காய் 1, அரை டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 5 மிளகு சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வறுக்கணும், வறுத்துக்கலாம். வெங்காயம் வறுபட்டிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 இடித்து எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, 1 கேரட், 5 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ காய் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். வறுத்த வெங்காயம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ண தண்ணி 3.5 டம்ளர் அளவு வந்திருக்கு, சேர்த்துக்கலாம். இப்போ காய் 50% வேக விடணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துருக்கேன். தண்ணி அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி மறுபடியும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வேக விடணும். தண்ணி இன்னும் கூட 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் மூடி போட்டு வேக விடணும். சாதம் வெந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெஜ் அக்னி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.